கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டிலே தேவன் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த புதிய ஆண்டிலேயும் இயேசுவே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தியானிக்க போகிற இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் கர்த்தாவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை கர்த்தர் மோசேயிடம் கூறினதாக நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயின் மூலமாக வெளிப்படுத்தி கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக காணப்பட்டார்கள். இந்த காலை வேளையிலேயும் கூட தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். தேவ ஜனங்களே, நீங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். சொல்ல போனால் கிறிஸ்தவம் என்பதே ஆசீர்வதிக்கப்பட்டதுதான். கர்த்தர் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நம்மை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்ததான தேவன் நம்மையும் கூட ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். நாம் முழு வேதாகமத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் தேவன் தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். தேவனால் உண்டாக்கப்பட்டதான முதல் மனிதனாகிய ஆதாமை பற்றி படிக்கிற வேளையிலே ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று படிக்கிறோம். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்றிருக்கிறபடியினால் ஆதாமும் ஏவாளும் ஏதாகிலும் ஒரு குறை உள்ளவர்களாய் இருந்தார்களா? ஒரு கேள்வி எழும்புகிறது. தெய்வ பிள்ளையே, ஆதாமும் ஏவாளும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உடையவர்களாக தான் காணப்பட்டார்கள். அவர்கள் காணப்பட்ட ஏதேன் தோட்டம் மிகவும் ஒரு செழிப்பான தோட்டமாக இருந்தது. அந்த ஏதேன் தோட்டத்தை செழிப்பாக்கும்படியாக நதிகள் ஓடிக்கொண்டிருந்தது. அங்கே நிழல் தரும் மரங்கள் இருந்தது. பூத்து குலுங்கும் மரங்களும் கனிவர்க்கங்களும் நிறைந்து ஏதேன் தோட்டம் காணப்பட்டது. அந்த ஏதேன் தோட்டத்திலே எந்த ஒரு குறைவும் காணப்படவில்லை. அவர்களுக்கு குறை ஒன்றும் இல்லாதிருந்த போதுதானே தேவன் ஏன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்? ஒரு கேள்வி நமக்கு எழும்புகிறது. தெய்வ பிள்ளையே, ஏன் ஆதாமும் ஏவாளும் தேவனை பார்த்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்டார்களா? ஆதாமும் ஏவாளும் கர்த்தரை நோக்கி எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்கவில்லை. அப்படியானால் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் ஒரு குறையும் இல்லாதிருக்கும் போது ஆசீர்வதித்ததன் நோக்கம் என்ன? ஒரு கேள்வி எழும்புகிறது. தெய்வ பிள்ளையே, அதுதான் பரலோக பிதாவினுடைய மனதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. அவர்களுக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், தேவைகள் அனைத்தும் அவர்களுக்கு உண்டாயிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிப்பதுதான்
தேவனுடைய மனதாய் இருக்கிறது. அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எண்ணமாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஒரு விதத்தில் சொல்ல போனால் நம்முடைய தேவன் பெற்றோரை போன்ற மனதை உடையவர். எப்படி உங்களுடைய பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் பெற்றோருடைய மனது எப்படிப்பட்டதாய் இருக்கும்? என்னுடைய பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இருக்காது, அவர்களுக்கு தேவையான அனைத்தும் உண்டாயிருக்கும். என்றாலும் பெற்றோருடைய மனது எப்படி இருக்கும் என்றால், இன்னும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இன்னும் பிள்ளைகள் உயர வேண்டும், இன்னும் பிள்ளைகள் மேன்மை அடைய வேண்டும், இன்னும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் தான் பெற்றோருக்கு காணப்படும். அதே போலதான் நம்முடைய தேவனும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். எங்களை ஆசீர்வதியும் என்று அவர்கள் கேட்கவில்லை, ஆனாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதுதான் பரலோக பிதாவினுடைய மனதாய் இருக்கிறது. எப்படி ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும், அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படக்கூடியதான வசதிகள் இருந்தாலும், பிள்ளைகள் இன்னும் வளர வேண்டும், இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எப்படி பெற்றோர் எண்ணுவார்களோ அப்படிப்பட்ட மனதை உடையவர்தான் நம்முடைய தேவன். தெய்வ பிள்ளையே, பிள்ளைகளுக்கென்று ஒரு 15 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய், ஏன் சிலர் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வங்கிகளிலே சேமித்து வைத்திருந்தாலும் அவர்களும் எண்ணுவது என்னவென்றால், இன்னும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இன்னும் எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுதான் பெற்றோருடைய மனதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, எப்படியாகிலும் எங்களுடைய பிள்ளைகள் மிகவும் ஆசீர்வாதமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் பெற்றோர் எண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் குறைவற்றவர்களாக இருந்தாலும் கூட மேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பெற்றோருடைய விருப்பமாய் இருக்கிறது. அதுபோலதான் நம்முடைய தேவனுடைய மனதும் காணப்படுகிறது. தம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருந்தாலும் கூட ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் கேட்கவில்லை என்றாலும் தேவனுடைய மனது எப்படி இருக்கிறது என்றால், தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக தான் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக வந்தவர்களுடைய வாயிலையும் கூட ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் தான் புறப்பட்டு வந்தது. ஒரு எடுத்துக்காட்டாக, பீலேயாம் பொருளாசையினாலே இஸ்ரவேல் ஜனங்களை சபித்தால் பூமிக்குரிய பொருளாதார வசதிகள் உண்டாயிருக்கும் என்கிற நினைவோடு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக சென்றான். ஆனால் அவன் சபிக்கும்படியாக வாயை திறந்தபோது வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக வந்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை திருப்ப கூடாது என்கிறேன் என்று சொன்னான். அவன் சபிக்கும்படியாக சென்றான் இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறான்? நான் சபிக்கும்படியாக வாயை திறக்கிறேன், ஆனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கும்படியாகவே கட்டளையை பெற்றுக்கொண்டேன் என்கிறான். அதை நான் திருப்ப கூடாது என்கிறான். பிரைஸ் தி லார்ட். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதித்திருப்பாரே, ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக காணப்படுகிறீர்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாய் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களையும் ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன காரியங்களிலெல்லாம் குறை உண்டாயிருக்கிறதோ அந்த எல்லா காரியங்களிலேயும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து குறைவுகளை மாற்றி நிறைவுள்ளவர்களாக மாற்றுவார். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையை, பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும் போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே
நிறைவாக்குவார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம். என்றாலும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாய் இருக்கக்கூடிய தேவ ஜனங்களாகிய உங்களையும் ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. நீங்கள் ஒரு சில பகுதிகளிலே ஆசீர்வாதங்களை அடைந்தவர்களாயிருக்கலாம். என்றாலும் இன்னும் என்னென்ன பகுதிகளிலெல்லாம் நீங்கள் குறை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிவார். அந்த எல்லா பகுதிகளிலே காணப்படுகிற குறைவுகளையும் தேவன் அகற்றி உங்களை நிறைவுள்ளவர்களாக மாற்றுவார். ஆகவேதான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பகுதிகளிலே குறைவு உண்டாயிருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஏதாகிலும் ஒரு குறைவு. ஏழைக்கு ஆகார குறைவு, செல்வந்தனுக்கு சமாதான குறைவு, வசதியுள்ளவனுக்கு நிம்மதி குறைவு, பெருந்தீனிக்காரனுக்கு உடல் நல குறைவு. ஒவ்வொரு உள்ளமும் தனக்கு இருக்கக்கூடிய குறைவினால் வேதனைப்படக்கூடியதாய் இருக்கிறது. குறைவினால் வாடும் மக்களுக்கு உலகமும் ஞானிகளும் கொடுக்கும் ஆறுதல் எப்படிப்பட்டது! உங்களை விட குறைவுகள் அதிகம் உள்ள மக்களை பார்த்து ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கொடுக்கிறது. குறைவுகளை பொருட்படுத்தாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு இதுதான் வாழ்க்கை முறை என்று திருப்தி அடைய வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறது. என்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பலவிதமான அறிவுரைகள் உலகத்திலே கொடுக்கப்படுகிறது. ஆனால் முதலாவது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய குறைகளை தேவ சமூகத்திலே கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது, நிறைவாக்கி கொள்ளும்படியாக என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 காரியத்தையும் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது ஞான குறைவு என்கிற விஷயத்தை குறித்து நாம் படிக்கிறோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஞானத்தில் குறை உள்ளவர்களாயிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நிறைவான தேவ ஞானம் வரும்போது குறைவானது அகன்று போகும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோம் என்று பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேய சபையை பார்த்து எடுத்து கூறுவதை படிக்கிறோம். இங்கே என்ன குறைவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் விசுவாச குறைவு. இந்த நாளிலேயும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே குறை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவுள்ளதாக கடந்து வரும்போது குறைவுகள் என்ன செய்துவிடும்? அகன்றுவிடும். மூன்றாவதாக சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது உண்மையுள்ளவர்கள் குறை உள்ளவர்களாயிருக்கிறார்கள் என்று படிக்கிறோம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று படிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை, தேவன் எதிர்பார்க்கிற உத்தமம் குறை உள்ளதாயிருக்கிறதா? தேவ சமூகத்திலே ஆராய்ந்து பார்த்து, கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் நீர் எதிர்பார்க்கிற உண்மையிலே நாங்கள் வளர வேண்டும், அதற்காக எங்களுடைய ஜீவியத்தை உங்களுடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்வீர்களானால் கர்த்தர் உங்களை உண்மையுள்ளவர்களாக மாற்றுவார். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நிறைவானது வரும்போது, அந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் போது, உண்மையும் உத்தமமும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவுள்ளதாக வரும்போது குறைவுகள் எல்லாம்
அகன்று போகும். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஊழியத்தில் குறைவுபடுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையை அங்கே வாசிக்கிறோம். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான் என்று படிக்கிறோம். பிலிப்பியரின் ஊழிய குறைவை எவ்வாறு எப்பாப்ராத்து நிறைவேற்றினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குகிறார். உங்களுடைய ஊழியம் குறைவுள்ளதாக காணப்படுகிறதா? உங்கள் தாலந்துகளை உபயோகிக்கிறீர்களா? இந்த வேளையிலே தேவ சமூகத்திலே ஆராய்ந்து பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஊழியங்களை கொடுத்திருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை நீங்கள் குறைவுபட்டதாக செய்கிறவர்களாய் இருப்பீர்களானால் இந்த வேளையிலே தேவ சமூகத்திலே அந்த குறைகள் அகற்றப்படும்படியாக மன்றாடுவீர்களானால் கர்த்தர் நீங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை செம்மையாக நிறைவேற்றும்படியாக செய்வார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உத்தரவாதம் உள்ள ஊழியத்தை இந்த வருடத்திலே செய்யாமல் போயிருந்திருக்கலாம். தேவ சமூகத்திலே எத்தனையோ பெற்றோர் அமர்ந்திருக்கிறீர்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகளை இந்த வருடத்திலே எத்தனை வசனங்கள் படிக்க வைத்தீர்கள்? உங்களுக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளை செம்மையாய் வளர்த்தாதபடி ஞானத்திலே குறைவுபட்டு போனீர்கள், ஊழியத்திலே குறைவுபட்டு போனீர்கள். இப்படி ஒவ்வொரு பகுதியாக ஆராய்ந்து பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களிலே நீங்கள் குறைவுபட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். கர்த்தாவே, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் செம்மையாக செய்யும்படியாக குறைவுகள் அகற்றப்படும்படியாக இந்த நாளிலே என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று தேவ சமூகத்திலே மன்றாடுவீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் ஊழிய குறைவை மாற்றி உங்களை நிறைவுள்ளவர்களாக மாற்றுவார். 5ஆவதாக நீதிமான்கள் குறைவுபட்டிருக்கிறார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஒரு பட்டணத்தின் ஆசீர்வாதமும் அழிவும் அங்கு இருக்கக்கூடிய நீதிமான்களுடைய கையிலே தான் காணப்படுகிறது. சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க கர்த்தர் எழும்பின போது அந்த பட்டணத்திற்காக தேவனுடைய தாசனாகிய ஆபிரகாம் என்ன செய்தான்? திறப்பிலே நின்று மன்றாடினார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலேயும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலேயும் நாம் படிக்கிறோம். தேவ பிள்ளையே, தேவனுடைய நீதியை தரித்து கொள்ளுங்கள். நீதிமான்கள் குறைவுபடக்கூடாது. நீதிமான்கள் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். குறைவுகள் அகலும் போது நிறைவானதை தேவன் நிறைவேற்றுவார். 6ஆவதாக சிலர் வரங்களிலே குறைவுபட்டிருக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும் போது அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்களே என்று படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் எழுதுகிறார், சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று எழுதுகிறார். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபை வரங்களிலே குறைவுபட்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலே கர்த்தரை நோக்கி கேளுங்கள். கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். என்னென்ன பகுதிகளிலெல்லாம் நீங்கள் குறைவுபட்டிருக்கிறீர்களோ அந்த பகுதிகளிலெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கும் போது குறைவுகள் மாறும். தேவன் உங்களை நிறைவுள்ளவர்களாக மாற்றுவார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்படியானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால் வெறும் பணம் அல்ல, வெறும் பொருளாதார வசதிகள் மாத்திரமல்ல, எத்தனையோ விதமான குறைவுகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறது. அவைகளை தேவன் அறிகிறவராயிருக்கிறார். அந்த எல்லா பகுதிகளிலேயும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும்
வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல ஆத்துமா எப்பொழுது வாழும்? இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பை எந்த ஒரு ஆத்துமா அடைந்திருக்கிறதோ அது வாழக்கூடியதாய் இருக்கிறது. அது எந்நாளும் நித்திய ராஜ்யத்திலும் வாழக்கூடியதாய் இருக்கிறது. அந்த ஆத்துமா தேவனால் உண்டான ரட்சிப்பை அடைந்து வாழுவது போல அந்த ரட்சிப்பை நீ இழந்து போகாத வண்ணமாக ஜீவிக்கும்படியாக தகுதியான எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. ஆம் தெய்வ பிள்ளையே, அப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படியானால் இன்றைக்கு தேவ ஜனங்களின் மத்தியிலேயும் கூட 2 விதமான கூட்டத்தார் உண்டு. ஒரு விதமான கூட்டத்தார் யார்? ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள். இன்னொரு கூட்டத்தார் யார்? சபிக்கப்பட்ட ஜனங்கள். தேவ ஜனங்களிலேயே சபிக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே, தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற பாத்திரமாக எண்ணப்பட வேண்டியவர்கள் தானே, ஏன் சாபத்திற்குள்ளானார்கள்? தெய்வ பிள்ளையே, அதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கேடுண்டாகும்படியாக கேட்டிற்கு ஒப்பு கொடுத்தார்கள். தங்களுடைய வழியை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடாமல் சில ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட போதும் அவர்கள் தங்களுடைய சிந்தைகளினாலே வீணரானார்கள் என்று படிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய ஆத்ம ரட்சிப்பை இழந்து போகும்படியாக, தங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடும்படியாக, தங்களுடைய ஜீவியத்திலே எப்படி ஏசா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை இழந்து போனானோ, அப்படியே அநேக தேவ ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை இழந்து போகும்படியாக என்னென்ன காரியங்களை எல்லாம் இச்சிக்க கூடாதோ அந்த காரியங்களை எல்லாம் இச்சித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து சபிக்கப்பட்டவர்களாக மாறி போனார்கள். அப்படியானால் தேவ ஜனங்களிலேயும் 2 விதமான கூட்டத்தார்: ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், சபிக்கப்பட்ட ஜனங்கள். தெய்வ பிள்ளையே, சபிக்கப்பட்டதற்கு காரணம் தேவன் அல்ல. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான். பொதுவாக உங்களிடத்திலே யாராவது இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று கேட்டால் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்வீர்கள்? பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்வீர்கள். தெய்வ பிள்ளையே, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்களை, சாபத்திற்குள்ளாக காணப்படுகிறவர்களை அந்த பாவத்திலிருந்தும் அந்த சாபத்திலிருந்தும் அந்த பாவத்திற்கு பின்னாக அந்த சாபத்திற்கு பின்னாக கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசின் ஆவிகளிலிருந்து விடுதலை அளிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பூமியிலே வந்தார். தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். தெய்வ பிள்ளையே, உங்களை ஆசீர்வதிக்கும்படி முதலாவது உங்களிடத்தில் தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். இனிமேல் யாராவது இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்று கேள்வி கேட்டால் உங்க இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டிய வசனம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 3:26. ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், பிசாசின் ஆவிகளிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அடையும்படியாக, அந்த ஆசீர்வாதத்தின் பாதையிலே நீங்கள் பிரவேசிக்கும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே முதலாவது உங்களிடத்தில் அனுப்பினார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது ஆசீர்வதிக்கும்படியாக. இன்னொன்று, அவர் இந்த உலகத்திலே தோன்றி
அவர் ஊழியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடித்துவிட்டு பரமேறி செல்லும் போதும் ஆசீர்வதித்து சென்றார். பிரைஸ் தி லார்ட். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆசீர்வதிக்கிற வண்ணமாகவே இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்போதும் ஆசீர்வாதத்தோடு வந்தார், போகும்போதும் ஆசீர்வாதத்தோடு சென்றார், ஆசீர்வாதத்தை கொடுத்து சென்றார். தெய்வ பிள்ளையை இந்த உலகத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்ததான காலத்திலே தம்முடைய சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொன்னார், நீங்கள் இருவராக கிராமங்கள் தோறும் போங்கள், ஜனங்களுடைய வீடுகளுக்கு பிரவேசித்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறுங்கள். அவர்கள் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரராய் இருப்பார்களேயானால் அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கும், இல்லாவிட்டால் அவைகள் திருப்பி வந்துவிடும் என்று சொன்னார். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஊழியமும் கூட ஆசீர்வதிக்கிற ஊழியம். ஆகவேதான் கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்யும்படியாக செல்லும் போது ஒவ்வொரு வீடுகளிலேயும் காலடி எடுத்து வைக்கும் போது என்ன சொல்லி வருகிறோம்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை இரட்சிக்கிறார், கர்த்தர் உங்களை பாவ சாபங்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறார், கர்த்தர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு மோட்ச வாழ்க்கையை கொடுக்கிறார், இனி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சந்திக்கிறார். அதைதான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல சொன்னார். கிராமங்கள் தோறும் போங்க, 2 பேராக போங்க, வீடுகளுக்குள் பிரவேசியுங்கள், ஆசீர்வாதத்தை கூறுங்கள். அந்த குடும்பமானது, அந்த வீடானது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் இருப்பார்களே ஆனால் அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டிலே தங்கும். அவர்கள் அபாத்திரராய் இருப்பார்களே ஆனால் அந்த ஆசீர்வாதம் திரும்ப வந்துவிடும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இயேசு கிறிஸ்துனுடைய எல்லா நோக்கமும் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான். பிதாவாகிய தேவனும் கூட நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் கூட நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராயிருக்கிறார். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு சுட்டி காட்டுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்படியாக திரித்துவ தேவனும் நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராகவே இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அநேக காரியங்களிலே குறைவுள்ளவர்களாக காணப்படலாம். இந்த குறைவுகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன தெரியுமா? உங்கள் அறியாமைதான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதற்கு காரணம் உங்களுடைய அறியாமைதான். அறியாமையின் மூலமாக தான் சாபமான நிலவரத்திலே காணப்படுகிறீர்கள். அநேகரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சையோடு காணப்பட்டாலும் ஜனங்களுடைய இருதயத்திலே சில தவறான கொள்கைகள் காணப்படுகிறது. சிலர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்குமே, ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எளிதாயிருக்கும். ஊசியின் காதுன்னா என்ன? ஊசிக்கு ஒரு சின்ன ஓட்டை தான் இருக்கும் நூல் விடும்படியாக. அந்த ஓட்டையை தான் ஊசியின் காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டகமானது ஊசியின் காதிலே பிரவேசிக்குமானால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எளிதாயிருக்கும் என்கிற வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு சிலர் எப்படி போதிப்பார்கள் என்றால், ஐஸ்வர்யவானாய் இருந்தால் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாதுன்னு போதிச்சிருவாங்க. அது தவறான போதனை. தெய்வ பிள்ளையே, வேதாகம பக்தர்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான், ஆதாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். ஆபிரகாமுடைய செல்வம் பூமி தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையிலே காணப்பட்டது என்று வேதத்திலே படிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்கள்? நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு என்று சொன்னார்கள். இவ்வளவு செல்வம் இருந்ததால் ஆபிரகாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல மாட்டார் என்று சொல்ல முடியுமா? தெய்வ பிள்ளையே, என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், ஆனால் உன் மனது, உன் இருதயம்
ஆசீர்வதிக்கிற தேவனிலே காணப்பட வேண்டும். ஆனால் சிலர் என்ன செய்வார்கள்? சில ஆசீர்வாதங்களை அடையும் போது தங்களுடைய ஆத்ம ரட்சிப்பை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். கிறிஸ்துவிலே முன்னேறி பரிபூர்ணப்பட வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். ஏன் சிலர் பின்வாங்கி போய்விடுவார்கள். சிலர் ரட்சிப்பையும் கூட இழந்து போய்விடுவார்கள். அவர்களுடைய மனதும் சிந்தையும் இருதயம் எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் பேர்லயே இருக்கும். சில வேளைகள்ல அந்த ஆசீர்வாதங்கள்ல குறைவுபடும் போது அவர்கள் நிச்சயமாகவே வேதனைப்படக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஆனால் யோபுவை எடுத்து பாருங்கள். யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் அவனுடைய மனது, அவனுடைய இருதயம் எல்லாம் அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களிலே அல்ல, ஆசீர்வதித்த தேவன் பேரிலே காணப்பட்டது. ஆகவே உங்கள் மனது, உங்களுடைய இருதயம் நீங்கள் அடைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மேல் இருக்கிறதா அல்லது தேவன் பேரிலே இருக்கிறதா? ஒரு கேள்வி. ஒருவேளை உங்களுடைய இருதயமானது, உங்களுடைய மனதானது நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களிலே காணப்படுமே ஆனால் நிச்சயமாகவே அதை இழக்கும் போது, அதிலே சில நஷ்டங்கள் வரும்போது, நீங்கள் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் மிகவும் சஞ்சலப்படுவீர்கள், மிகவும் வேதனைப்படுவீர்கள். ஏன் தேவன் இப்படியெல்லாம் எங்க வாழ்க்கையில பண்ணினார் என்று முறுமுறுப்பீர்கள். வேண்டுமானால் பின்மாற்றம் அடைந்து தேவனை விட்டு தூரமாய் போய் விடுவீர்கள். தெய்வ பிள்ளையே, ஆனால் யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆசீர்வாதத்தை அடைந்த யோபு அந்த ஆசீர்வாதங்களிலே தன்னுடைய இருதயத்தை வைக்கவில்லை. ஆசீர்வதித்த தேவன் மேலே அவனுடைய மனது காணப்பட்டது, அவனுடைய இருதயம் காணப்பட்டது. ஆகவேதான் யோபு எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். ஆகவேதான் கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானுமாயிருக்கிறான் என்று. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் உங்களுடைய மனதானது தேவன் பேரில் பற்றுடையதாக காணப்படுவதாக. தெய்வ பிள்ளையே, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். உங்களுடைய இருதயம் தேவன் மேல் பற்றுள்ளதாய் இருக்குமே ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருந்தாலும், உங்களுடைய மனது தேவன் மேல் பற்றுள்ளதாய் இருக்கிறபடியால், ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்கிறபடியால், பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்கிறபடியால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பீர்கள். ஆபிரகாம் பரலோக ராஜ்யத்திலே காணப்படுவார். அவர் ஐஸ்வர்யவானாக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருந்தான். தன்னுடைய ஆடுகள், மிருகங்களுக்காக ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டியது இருந்தது? துறவை தோண்டினான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அவன் துறவை தோண்ட வேண்டியதாயிருந்தது. ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. ஆகவே ஆபிரகாம் துறவை தோண்டினான். இப்படியாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை யார் கண்டது? பெலிஸ்தர்கள் கண்டார்கள். பெலிஸ்தர்கள் கண்டு என்ன செய்தார்கள்? ஆபிரகாமோடு நேரடியாக யுத்தம் பண்ண வராமல் ஆபிரகாம் உண்டாக்கி வைத்திருந்த துறவுகளை எல்லாம் பெலிஸ்தர்கள் என்ன செய்தார்கள்? பொறாமை கொண்டு மூடி போட்டார்கள். பெலிஸ்தர்கள் துறவை மூடி போட்டதினால் ஆபிரகாம் சும்மா இருக்கவில்லை. மீண்டும் அந்த துறவுகளை தோண்டினான். அவனுக்கு பின் அவனுடைய மகனாகிய ஈசாக்கு அந்த துறவுகளை எல்லாம் தோண்டினான். தன்னுடைய தகப்பன் எங்கெல்லாம் துறவுகளை தோண்டி வைத்திருந்தானோ அதை மறுபடியுமாக ஈசாக்கு தோண்டினான். அந்த துறவுகளை ஈசாக்கு அறிந்து வைத்திருந்தான். அவன் அதை அறிந்து வைத்திருந்தபடியினால் தண்ணீர் அவனுக்கு ஆசீர்வாதமாக சுரந்து வந்து கொண்டிருந்தது. தேவனை பற்றினதான அறிவு எவ்வளவுக்கு அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ, தேவனுடைய ஆசீர்வாதமும் உங்களோடு சேர்ந்து வரக்கூடியதாயிருக்கும். ஒரு ஏழை விதவை காணப்பட்டாள். அந்த ஏழை விதவைக்கு ஒரு அருமையான மகன் காணப்பட்டான். இந்த ஏழை விதவையினுடைய வேலை என்ன தெரியுமா? அநேக வீடுகளுக்கு போய் வீட்டு வேலைகளை செய்து அதனால் கிடைக்கிற வருமானத்தை வைத்து மகனை நன்றாக படிக்க வைப்பதுதான் அந்த ஏழை விதவையுடைய வேலையாயிருந்தது. அப்படியே அந்த ஏழை விதவை அநேக வீடுகளுக்கு சென்றாள்.
வீட்டு வேலைகளை செய்தாள். அது நிமித்தமாக வந்த பணத்தை கொண்டு மகனை நன்றாக படிக்க வைத்தாள். நன்றாக படித்த மகன் என்ன செய்தான் என்றால் வெளிநாட்டிற்கு சென்றான். இங்கிலாந்து தேசத்திற்கு சென்றான். இங்கிலாந்து தேசத்திலே சென்று இந்த மகன் என்ன செய்தான் என்றால் மாதா மாதம் தன்னுடைய தாய்க்கு இங்கிலாந்து தேசத்து பணத்தை அனுப்பி கொடுக்கக்கூடியவனாயிருந்தான். ஆனால் அந்த ஊரிலே வசித்து வந்த அநேக ஜனங்களுக்கு ஆச்சரியம், இந்த ஏழை விதவை கஷ்டப்பட்டு மகனை படிக்க வைத்தாளே, மகனும் நல்ல வேலைக்காக வெளிநாடு சென்றானே, ஆனால் ஏன் இந்த ஏழை விதவை இன்னும் குடிசையிலேயே காணப்படுகிறாள்? ஏன் இந்த ஏழை விதவை எளிமையான நிலையிலேயே காணப்படுகிறாள் என்று அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய கேள்வி. ஆகவே அந்த ஏழை விதவையினிடத்திலே வந்து கேட்டார்கள், உன்னுடைய மகன் தான் வெளிநாட்டிற்கு போய்விட்டானே, உனக்கு பணம் அனுப்புவதில்லையா, உனக்கு உதவி செய்வதில்லையா என்றெல்லாம் கேட்டுவிட்டு அவளும் சொன்னாள், எனக்கு எந்த உதவியும் என் மகன் செய்வதில்லை என்று சொன்னாள். பின்பு அவர்கள் கேட்டார்கள், உன் மகனுக்கு திருமணமாகிவிட்டதா என்று. ஆம், திருமணமாகிவிட்டது என்று சொன்னாள். அப்படியானால் திருமணத்தை குறித்து உன்னிடத்தில் ஒன்றும் சொல்லவில்லையா என்று கேட்டார்கள். அவள் சொன்னாள், என் மகன் திருமணத்தை குறித்து எனக்கு அறிவிக்கவில்லை என்று சொன்னாள். ஆனால் என் மகன் அவனுடைய மனைவியினுடைய புகைப்படத்தை ஒவ்வொரு மாதமும் அனுப்பி தருவதாக சொன்னாள். தெய்வ பிள்ளையே, அப்படியா? ஒவ்வொரு மாதமும் உன்னுடைய மகன் அவனுடைய மனைவியினுடைய புகைப்படத்தை அனுப்பி தருகிறானா? நாங்கள் கொஞ்சம் அந்த புகைப்படத்தை பார்க்கலாமா என்று கேட்டார்கள். அந்த ஏழை விதவை தன்னிடத்தில் இருந்த சில புகைப்படங்களை எல்லாம் கொண்டு வந்து காட்டினாள். காட்டின போதுதான் அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அதெல்லாம் இங்கிலாந்து தேசத்து பணத்திலே இங்கிலாந்து ராணியினுடைய புகைப்படம் அதிலே காணப்பட்டது. அவள் வைத்திருந்ததெல்லாம் இங்கிலாந்து தேசத்து பணமாக காணப்பட்டது. இவளோ அறியாமையினாலே இங்கிலாந்து தேசத்து ராணியினுடைய புகைப்படம் தன்னுடைய மகனுடைய மனைவியின் புகைப்படம் என்று சொல்லி ஏழ்மையாகவே காணப்பட்டாள். இதுதான் அறியாமையினாலே உண்டாகக்கூடிய விபரீதமாய் இருக்கிறது. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதுபோல இன்னும் நிறைய புகைப்படம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அவள் சொன்னாள், நான் என்னுடைய வீட்டு சுவரிலெல்லாம் ஒட்டி வைத்திருக்கிறேன், வந்து பாருங்கள் என்று. வீட்டிற்குள் போய் பார்த்தால் வீடு முழுவதும் இங்கிலாந்து தேசத்து பணமாக அவள் ஒட்டி வைத்திருந்தாள். இதுதான் அறியாமையினால் உண்டாகிற விபரீதம். தெய்வ பிள்ளையே, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு விபரீதத்திற்குள் காணப்படக்கூடாது. தேவனை நன்றாக அறிந்திருப்பீர்களானால் நிச்சயமாகவே அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராயிருக்கிறார். நீங்கள் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் குறை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்களானால் ஞான குறைவு இருக்காது, விசுவாச குறைவு இருக்காது, ஊழியத்திலே குறைவு இருக்காது, தெய்வ பிள்ளையே தாளந்துகளிலே குறைவு இருக்காது, கிருபை வரங்களிலே குறைவு இருக்காது. தேவனுடைய எல்லா நல்லாசீர்வாதங்களும் நிறைவாய் பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஆகவே இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனை பற்றின அறிவு குறைவுள்ளதாயிருக்கிறபடியினால் தான். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டான் ஆபிரகாம். துறவுகளை தோண்டினான். அவனுடைய துறவுகளிலே தண்ணீர் வந்ததை கண்ட பெலிஸ்தர்கள் பொறாமை கொண்டு அவைகளையெல்லாம் மூடிக்கொண்டே வந்தார்கள். ஆபிரகாம் சும்மா இருக்கவில்லை, மீண்டும் தோண்டினான். அவனுக்கு பின்பு ஈசாக்கு அதே துறவுகளை தோண்டினான். தண்ணீர் சுரந்து வந்தது. தேவன் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு பாத்திரராயிருக்கிறார். இயேசு என்ற பெயரை சொல்லும் போதே நம் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. எப்படி இயேசு என்று சொல்லும் போது எல்லா சாத்தானும் நடுங்கி ஓடுகின்றதோ, அவருடைய நாமமானது ஊற்றுண்ட தைலமாக காணப்படுகிறது. அவருடைய நாமத்தின் மூலமாக ஒவ்வொரு தம்முடைய ஜனத்திற்கும் ஆசீர்வாதம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். நாம் அவரை உச்சரிக்கிறதான வேளையிலே
குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. நான் வறுமையாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் உங்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறேன் என்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தேவனிடத்தில் உரிமை பாராட்டி அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். இது எனக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்து என் உள்ளத்திற்குள் பிரவேசித்தார், அவர் எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறார்களோ, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நம்முடைய அருமையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊற்றாக காணப்படுகிறார், நன்மையின் உறைவிடமாக காணப்படுகிறார். நீங்கள் எவைகளையெல்லாம் எதிர்பார்த்து தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறீர்களோ, உங்கள் எதிர்பார்ப்புக்கும் மேலாக காரியங்களை செய்ய தேவனால் கூடும். கூடுமே, எல்லாம் கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூட, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக காணப்படுகிறீர்கள். ஆனால் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் சில தகுதிகளை எதிர்பார்க்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆனால் சில தகுதிகளை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை ஒன்றும் பெற்றுக்கொள்ளாமலேயே அவனை ஆசீர்வதித்தான். ஆனால் ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவர்களிடம் சில காரியங்களை எதிர்பார்த்து அவர்களை ஆசீர்வதிப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதுபோலதான் தேவன் சில வேளைகளிலே உங்களிடத்திலே சில தகுதிகளை எதிர்பார்க்கிறார். அந்த தகுதிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்குமானால் அந்த ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுகிறார். பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதிக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, ஈசாக்கை ஆசீர்வதித்தான். சில வேளைகள்ல அப்படி சிலருடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிக்கலாம். ஆனால் ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது சில தகுதிகளை எதிர்பார்த்து எதிர்பார்ப்புகளோடு ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தேவன் எதிர்பார்க்கக்கூடிய தகுதிகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கவில்லை. ஆகவே இந்த நாளிலே தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள், கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எதிர்பார்க்கக்கூடிய தகுதிகள் என்ன, அதை அடையும்படியாக இந்த புதிய ஆண்டிலே தீர்மானிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் நிறைவாக்கி குறைகளை அகற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சொல்லுவீர்கள், நீங்கள் சாட்சிகளாக நிற்பீர்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னென்ன காரியங்களிலே நாங்கள் குறைவுபட்டிருந்தோம், அவைகளெல்லாம் நாங்கள் அடைய வேண்டிய தகுதிகளாய் இருந்தன, அவைகளை அடையும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்தார், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்பீர்கள். இந்த பூமியில தானே ஒரு MBBS படிக்கணும்னா நீட் எக்ஸாம் எழுதி அதுல நீங்க தகுதியுடையவர்களாக மாறினாதான் MBBS படிக்க முடியும். அதுபோலதான் தேவனிடத்திலிருந்து நீங்கள் தெய்வீக ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில தகுதிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த தகுதிகளை எல்லாம் நீங்கள் அடையும் போது தேவனும் தம்முடைய ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிந்தருளுவார். முதலாவதாக ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படியாக ஆபிரகாமிடத்திலே எதிர்பார்த்த காரியம் என்ன? நீ உன் ஜனத்தையும்
உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கு நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்ப ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஒரு நிபந்தனை. ஆபிரகாமே, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கு நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாகுவேன். அப்படியானால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவன் இனத்தை விட வேண்டும், ஜனத்தை விட வேண்டும், தகப்பன் வீட்டை விட வேண்டும். இதெல்லாம் எதை காட்டுகிறது தெய்வ பிள்ளையே? ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை காட்டுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னென்ன காரியங்களில் இருந்தெல்லாம் நீங்கள் வேறுபட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த காரியங்களிலெல்லாம் நீங்கள் வேறுபட்டால்தான், அவைகளில் இருந்தெல்லாம் நீங்கள் பிரிந்தால்தான் நிச்சயமாகவே கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற முடியும். தெய்வ பிள்ளையே, ஏன் சபையிலேயும் கூட நல்ல ஆவிக்குரியவர்கள் இருப்பாங்க. அவர்கள் மத்தியிலே தானே உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் செய்யாதவர்களும் இருப்பாங்க. எப்படி கோதுமைக்க கூட பதரும் சேர்ந்து இருக்குமா, அது மாதிரிதான் சபையிலேயும் நல்ல கோதுமை மணிகளாக இருக்கக்கூடிய அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்கள் இருப்பாங்க. அதுக்கு கூடயே சில பதரும் இருக்கும். கர்த்தர் என்ன செய்யறாரு? அவைகளில் இருந்தெல்லாம் வேறுபடு. நீ என்ன செய்யணும்? நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களோடு ஐக்கியப்படணும். சபையில இருக்கிற பதரோட போய் நீ ஒட்டிக்கிட்டா நீ என்னாலும் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. உன்னுடைய ஐக்கியம் யாரோடு காணப்படுகிறது என்பதை நீ கவனமாய் இருக்க வேண்டும். நம்மில் எவ்வளவு தூரம் வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கிறதோ, வேறு பிரிதலின் ஜீவியம் காணப்படுகிறதோ, அவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய ஆசீர்வாதமும் கடந்து வரக்கூடியதாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, இந்த வேறு பிரிதல் என்பது ஒரு மனிதனுடைய ரட்சிப்பிலேயே உருவாகிறது. உங்களை தேவன் ரட்சித்த போது என்ன நடந்தது? அதுவரைக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் யாரோடு இருந்ததோ அவர்களிலிருந்து உங்களை வேறு பிரித்தார். உங்களை தேவன் ரட்சித்தார், அப்பொழுதே வேறு பிரிதல் உண்டாகிவிட்டது. அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நட்பு பாராட்டி கொண்டிருந்த அந்த நட்பு வட்டாரங்களிலிருந்து தேவன் உங்களை பிரித்தெடுத்தார். உங்களை தேவன் ரட்சித்தாரே, அன்றைக்கே வேறு விரிதல் உங்கள் வாழ்க்கையிலே உண்டானது. அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது? அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் விரும்பினீர்களோ, என்னென்ன இந்த பூமிக்குரிய சடங்காச்சாரங்களை எல்லாம் விரும்பினீர்களோ, அவைகளிலிருந்து தேவன் உங்களை வேறு விரித்தார். ஒழுங்கற்று நடக்கிறவர்களிலிருந்து உங்களை வேறு விரித்தார். தெய்வ பிள்ளையே, இந்த வேறு விரிதல் தான் தேவனுடைய ரட்சிப்பையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது பேதுருனுடைய பிரசங்கத்தை கேட்டார்கள். அன்றைய தினத்திலே ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு பேதுரு கொடுத்த உபதேசம் என்ன தெரியுமா? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் ரட்சிக்கப்படுகிற மனிதனுக்கு முதலாவது அவனுடைய வாழ்க்கையிலே வேறு விரிதல் உண்டாயிருக்க வேண்டும். வேறு விரிதல் அவசியமாயிருக்கிறது. ஆகவேதான் சொன்னார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். தெய்வ பிள்ளையே, தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதமானது வேறு விரிதலின் மூலமாக உண்டாகிறது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைய வேண்டும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் அதை தான் கட்டளையிட்டார். தகுதி, நிபந்தனை, ஆபிரகாமே, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன். ஒரு தகுதியை தேவன் எதிர்பார்த்தார். வேறு பிரிய வேண்டும் என்று எதிர்பார்த்தார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் தேவ சமூகத்திலே காணப்படுகிறீர்கள் என்றால், தேவ சமூகத்திலே காணப்படுகிறவர்களும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டுமானால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நல்ல முதிர்ந்த தேவ ஜனங்கள்
அவர்களோடு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்னென்ன காரியங்களில் இருந்தெல்லாம் நீங்கள் வேறுபட வேண்டுமோ அந்த காரியங்களில் இருந்தெல்லாம் வேறுபட வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களை வாசிக்கும் போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள். இந்த வசனம் என்ன செய்கிறது? விசுவாசிகளையும் அவிசுவாசிகளையும் பிரித்து சொல்லுகிறது. விசுவாசிகளை நீதிமான்கள் என்றும் கிறிஸ்துவை உடையவர்கள் என்றும் தேவனுடைய ஆலயம் என்றும் எடுத்து காட்டுகிறது. அவிசுவாசிகளை இருள் என்றும் பேலியாள் என்றும் விக்கிரகம் என்றும் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறார். அது என்ன? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு விலக்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய வேறுபாட்டின் ஜீவியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி இருக்கிறார். அது ரட்சிப்பினால் உண்டாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். வாகனங்கள் ஓடும்படியாக நிரப்பக்கூடிய எரிபொருள் காணப்படுகிறது. அதையும் தூரத்திலே வைத்து பாருங்கள். தண்ணீரும் காணப்படுகிறது, எரிபொருளும் காணப்படுகிறது. தூரத்திலிருந்து பார்த்தால் ரெண்டும் ஒரே போல காணப்படும். தண்ணீரை பார்த்தால் அந்த எரிபொருளை பார்த்தால் இரண்டும் ஒரே போல காணப்படும். ஆனால் தண்ணீர் நெருப்பை அணைக்க உதவுகிறது. தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறது. ஆனால் எரிபொருளோ அது எரிக்க உதவுகிறது. அது சில காரியங்களை இயக்க உதவுகிறது. இப்படிதான் தெய்வ பிள்ளையே, பார்க்க ரெண்டும் ஒரே போல காணப்பட்டாலும் இரண்டினுடைய தன்மைகளும் வெவ்வேறாக காணப்படுகிறது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், எது தண்ணீர் எது எரிபொருள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சரியாக பகுத்து ஆராய்ந்து உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் வைத்துக் கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக முதலாவது வேறுபாட்டின் ஜீவியம் அவசியம். அதை தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக உபாகமம் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். தெய்வ பிள்ளையே, நீங்கள் இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். கீழே அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தரின் வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார் என்றால் எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் அடையும்படியாக செய்கிறார். ஒருவேளை நீங்கள் இன்னும் அபிஷேகம் என்கிற அந்த தெய்வீக உன்னதமான ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அபிஷேகம் என்கிற ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற வேண்டுமானால் கீழ்ப்படிதல் அவசியம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகத்திலே படிக்கிறோம், தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, எல்லா ஆசீர்வாதங்களும் கீழ்ப்படிதலிலே அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவோ பலமுள்ள மனிதர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்களால் கீழ்ப்படிய முடிகிறதில்லை. அவர்களால் ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடிகிறதில்லை. ஆனால் ரூத்தை பாருங்கள், ரூத் எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவளாக காணப்பட்டாள். மோவாபை விட்டு பெத்லெகேமுக்கு வருகிறார்கள் நகோமியும் ரூத்தும். இப்பொழுது நகோமி சொல்லுகிறாள், என் மகளே. யாரை பார்த்து சொல்லுகிறாள்? ரூத்தை பார்த்து சொல்லுகிறாள், என் மகளே, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொள், களத்திற்கு செல் என்று சொல்லுகிறாள்.
தெய்வ பிள்ளையே, ஒரு இரவு நேரத்திலே மாமியாகிய நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறாள், நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு களத்திற்கு செல் என்று சொல்லுகிறாள். யாரை சந்திக்கும்படியாக? போவாசை சந்திக்கும்படியாக. தெய்வ பிள்ளையே, முன்பு ஒரு முறை ரூத்தை பார்த்து நகோமி சொன்னாள், உங்கள் சுய வழியிலே போகலாம் என்றெல்லாம் சொன்னபோது அப்பொழுது ரூத் நகோமியை பற்றி கொண்டாள். அதே ரூத் ஒரு மாம்சீக எண்ணமுடையவளாய் இருந்திருப்பாளே, ஆனால் நகோமி இப்பொழுது சொல்லும் போதும் களத்திற்கு சென்றிருக்க மாட்டாள். அவள் ஆயத்தப்பட்டிருக்க மாட்டாள். அவள் குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு வயல்வெளிக்கு சென்றிருக்க மாட்டாள். நகோமி சொன்ன காரியத்திற்கு மறுப்பு தெரிவித்திருப்பாள். நீர் சொல்லுகிறபடி இந்த வேளையிலே போவாசனுடைய வயல்வெளிக்கு என்னால் செல்ல முடியாது என்று சொல்லியிருப்பாள். ஆனால் ரூத்திற்குள்ளாக மாம்சீக எண்ணங்கள் இல்லை. ரூத்திற்குள்ளாக மாம்சீக எண்ணம் இல்லை. நகோமி ஒரு தெய்வீக வழிநடத்துதலின்படி நல்ல ஆலோசனை கொடுக்கிறாள் என்று சொல்லி ரூத் என்ன செய்தாள் என்றால் கீழ்ப்படிந்தாள். இன்றைக்கும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவீர்களானால், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக புறப்பட்டு வருகிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால், நிச்சயமாகவே அந்த கீழ்ப்படிதலினால் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ரூத் அப்படிதான் நகோமிக்கு கீழ்ப்படிந்தாள், வயல்வெளிக்கு சென்றாள், போவாசிற்கு மனைவியானாள், ஆசீர்வதிக்கப்பட்டாள். அப்படியானால் முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேறுபடுதலின் ஜீவியம் அவசியம். ஆபிரகாமை வேறு பிரித்த தேவன் உங்களையும் வேறு பிரிப்பார். அந்த வேறுபாட்டின் ஜீவியத்திற்கு மனமுவந்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து இறங்கும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இரண்டாவது காரியம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதலிலே அந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் ஒரு சந்தர்ப்பத்திலே ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் சொல்லுவார், உன் குமாரனை பலி செலுத்து என்று. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படியவில்லையா? கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் ஆனா வீட்டை விட்டு புறப்பட்டு செல்லும் போது என்ன சொல்லிட்டு போனாரு? நானும் பிள்ளையாண்டானும் போய்விட்டு திரும்பி வருகிறோம் என்று சொல்லிதான் புறப்பட்டு சென்றார். அப்படியானால் ஆபிரகாமுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் என்னன்னா, ஈசாக்கை கொடுத்த தேவன் ஈசாக்கை சாம்பலாக்கினாலும் சாம்பலிலிருந்தும் உயிரோடு எழுப்ப வல்லவர். அற்புதர் 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 இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளையாண்டானை மோரியா மலைக்கு கொண்டு செல், பலி செலுத்து என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை நேசித்தபடியினால் பிள்ளையாண்டானை எழுத்தின்படி பலி செலுத்துவதற்கு முன்பாகவே இருதயத்திலே தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்தி இருந்தான். ஆகவே ஈசாக்கை மோரியா மலைக்கு அழைத்து செல்வது ஆபிரகாமுக்கு எளிதாயிருந்தது. பலிபீடத்திலே படுக்க வைத்தது எளிதாயிருந்தது. கத்தியையும் என்ன செய்தான்? பலி செலுத்தும்படியாக ஓங்கினான். ஒரு சத்தம் கேட்டது, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அப்படியானால் ஆபிரகாமுக்கு வந்த சோதனை என்ன?
அவன் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வந்தது. அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவானா என்பதற்கு ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையிலே ஆபிரகாம் வெற்றி பெற்றான். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில வேளைகளிலே புத்தியீனமாக நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். எப்படி? புத்தியீனமாக. கர்த்தரே என்னிடத்துல வந்து சில காரியங்களை கேட்பாரானால் அதெல்லாம் எனக்கு கீழ்ப்படிவதற்கு கடினமாய் இருந்தாலும் நான் என் சுய அறிவுக்கு இடம் கொடாமல், நான் என் சுய ஞானத்திற்கு இடம் கொடாமல் புத்தியீனமாக கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் கீழ்ப்படிய போகிறேன் என்று கீழ்ப்படியும் போது அது என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வைக்கிற சோதனையிலே வெற்றி பெறுவதற்கு ஏதுவாய் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சில வேளைகளிலே தேவ வார்த்தை என்று அறிந்து கொண்டீர்களானால் புத்தியீனமாக கீழ்ப்படிய வேண்டும். அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக காணப்படும். உங்களுடைய ஜீவியம் சரியில்லாத பட்சத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வேளையிலே ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தாவே, வேறு பிரிதலின் அனுபவத்திற்கு நேராக ஆபிரகாமை வழிநடத்தின தேவனே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அதை எதிர்பார்க்கிறீர். அதற்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் தேவனோடும் தேவனுடைய ஊழியர்களோடும் காணப்படும், தேவ ஜனங்களோடு காணப்படும், விசுவாசிகளோடு காணப்படும், தேவனுடைய ஆலயத்தோடு ஐக்கியப்பட்டு இருக்கும் என்று சொல்லி நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, இரண்டாவது, கர்த்தாவே, அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த கீழ்ப்படிதல், அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த கீழ்ப்படிதல் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் உண்டாயிருக்கும்படியாக எங்களுடைய ஜீவியத்தை சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லுங்கள். தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். தேவன் எதிர்பார்க்கிற தகுதிகளில் ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று வேறுபாட்டின் ஜீவியம். இந்த ரெண்டு அனுபவங்களும் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தகுதிகளாயிருக்கிறது. அது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஒரு கனிதரும் மரமானது மண்ணிலிருந்து ஓங்கி வளர்கிறது. மரமானது நல்ல கனி கொடுப்பதற்கு மண்ணிலே வளம் அவசியமாயிருக்கிறது. அதே நேரம் சூரியனுடைய வெப்பமும் அவசியமாயிருக்கிறது. அப்பொழுதுதான் அது செழித்து ஓங்கும். சூரிய வெளிச்சம் இருந்தால்தான் அந்த வெளிச்சத்தின் மூலமாக குளோரோபில் என்கிற பச்சையத்தை மரமானது பெற்றுக்கொள்ளும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு மரம் நன்றாக செழித்து வளர வேண்டுமானால் அந்த மரம் எந்த இடத்திலே வேரூன்றப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தினுடைய மண்ணானது வளம் பெற்றதாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, சூரிய வெளிச்சமும் அவசியமாயிருக்கிறது. அந்த வெளிச்சம் உண்டாயிருந்தால்தான் குளோரோபில் என்கிற பச்சையத்தை பெற்றுக்கொள்ளும். அழகிய பூக்களையும் கனிகளையும் கொடுக்க முடியும். சூரியனின் வெப்பத்தின் மூலமாக தெய்வ பிள்ளையே அது பச்சையாகவும் காணப்படுகிறது, கனியையும் கொடுக்கிறது. ஆனால் அதே மரமானது மண்ணிலிருந்து பிடுங்கப்பட்டால் அதே சூரிய வெளிச்சம் அந்த மரத்தை பட்டு போக பண்ணும். அப்படியானால் சூரியனுடைய நிலை எப்பொழுதும் ஒரே போல காணப்படுகிறது. ஆனால் மரம் எப்படி நிலைநிற்கிறதோ அதற்கேற்றபடி அந்த மரம் கனி கொடுக்குமா பட்டு போகுமா என்பதை நிர்ணயிக்க முடியும். அதுபோலதான் உங்களுடைய வாழ்க்கையும். உங்களுடைய வாழ்க்கையிலே வேறு விருதலின் ஜீவியம் உண்டாயிருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் உண்டாயிருக்குமானால், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். உங்களிலே தேவன் சில தகுதிகளை எதிர்பார்க்கிறார். எப்படி மரமானது வேரூன்றி காணப்படும் போது சூரிய வெளிச்சம் அந்த மரத்தை கனி கொடுக்க வைக்கிறதோ, பச்சையத்தை உண்டாக்குகிறதோ, அழகிய பூக்களை கொடுக்க வைக்கிறதோ, அதுபோல நீங்களும் கிறிஸ்துவிலே வேரூன்றி நல்ல ஐக்கியத்தோடு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவீர்களானால் நீங்களும் துளிர் விட்டவர்களாக
பூபூத்தவர்களாக கனி கொடுத்தவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், சரியான தெய்வீக ஐக்கியத்தோடு காணப்படாமல், வேறுபாட்டின் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி காணப்படுவீர்களானால் அதே தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கக்கூடியதாய் இருந்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாய் இருக்கிறபடியால் உங்களுடைய வாழ்க்கை என்றைக்குமே சாபத்திற்குரியதாகவே காணப்படும். யாக்கோபு கேட்டான், போராடி கேட்டான், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் போராடி பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் நீங்கள் தேவனோடு போராடி தெய்வாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை பொழிந்தருளக்கூடியவராகவே இருக்கிறார். ஆனால் உங்கள் நிலை என்ன? நீங்கள் எப்படி வேரூன்றி இருக்கிறீர்கள் கிறிஸ்துவிலே? நீங்கள் எப்படி கிறிஸ்துவிலே வேரூன்றி ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள் தேவ ஜனங்களோடு, தேவனோடு, தேவனுடைய ஊழியர்களோடு? அதற்கேற்ற விதமாக உங்களுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தின் மூலமாக, உங்களுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக, தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கண்களை மூடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார். பெற்றோர் பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்களோ அப்படியே நம்முடைய பரமபிதாவாகிய தேவனும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகவே நினைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான தகுதிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கேட்ட சத்தியத்தின்படி நிறைவேற தேவன் தாமே அனுக்கிரகம் செய்வாராக. ஆமீன். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நன்னாளிலே தேவ ஜனங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆராதித்து துதித்து உம்மை மகிமைப்படுத்த தேவன் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டிலே தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். அந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த வருடம் முழுவதும் தேவரீர் உம்முடைய பிள்ளைகளிலே உண்டாயிருக்க வேண்டிய தகுதிகளை கர்த்தாவே சத்திய வேத வசனத்தின்படி வெளிப்படுத்தி இருக்கிறீர். அந்த தகுதிகளை அடையும்படியாக செய்து தேவாசீர்வாதங்களை ஆபிரகாம் பெற்றுக் கொண்டது போல கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளும் அடைய, அந்த ரூத் எப்படி தேவாசீர்வாதங்களை அடைந்தாளோ அதுபோல உம்முடைய பிள்ளைகளும் அடைய, யாக்கோபு எப்படி உம்முடைய ஆசீர்வாதங்களை போராடி பெற்றுக் கொண்டாரோ அப்படியே உம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும், காத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. ஆமீன்.